இருக்கணும். சேர்ந்தும் இருக்கலாம், மாறி மாறியும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் 6, 8, 12ஆம் அதிபதிகள் மீண்டும் 6, 8, 12ஆம் இடத்துல மாறி மாறியோ சேர்ந்தோ இல்லை அது அவங்கவுங்க வீட்டிலையோ சொந்த வீட்லேயோ இருந்தாங்கன்னா அது மட்டும்தான் நீச பங்கமாகி ராஜயோகம் ஏற்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோத்துக்கு வழி இல்லாமல் லாரியில் பஸ்ஸில் திருட்டு ரயிலெல்லாம் வந்து சென்னைக்கு வந்து டேபிளெல்லாம் துடைக்கிற அளவுக்கு, எச்சி பாத்திரம் தேய்க்கிற அளவுக்கு ரொம்ப கேவலமான வேலை அல்லது குறைஞ்சபட்ச வேலை, மோசமான வேலை இப்படியெல்லாம் செஞ்சு திடீர்னு ஒரு நாள் பெரிய ஆள் ஆகிறது தான் சூப்பர் ஸ்டார் மாதிரி. சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கான்னு கேட்காதீங்க, பெரிய நடிகர் ஆகிறது, பணக்காரன் ஆகிறது, இதெல்லாம் நடக்குது பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு சடனாக எப்படியோ அடிச்சிடும் பாருங்கள். அது பேர் நீச பங்கமாகி ராஜயோகம். முதல்ல கஷ்டங்களெல்லாம் கொடுத்து பிச்சை எடுக்க விட்டு அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையெல்லாம் தள்ளிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து என்ன ஆகும், ராஜயோகமாக அது வளரும். இது நீசபங்க ராஜயோகம். அப்புறமா இப்போது நான் அடுத்த கடைசியாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலும் வரேன். இந்த ராஜயோகம்லாம் எப்போ வேலை செய்யணும்னா சதா காலம் வேலை செய்யாதுங்க. 24 ஹவர்ஸ் வேலை செய்யுமா, வாழ்நாள் ஃபுல்லாக வேலை அப்படிலாம் கிடையாது. இதோட தசா புத்தி அந்தார் இந்த 3ல் ஏதாவது 2 ஆச்சு அல்லது நேர்கோட்டில் வரணும். இதே தசையில், இதே புத்தியில், இதே அந்தாரனில், அதாவது இந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட தசா புத்தி அந்தாரங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்போது, தசா புத்தி அந்தாரங்கிற நேர்கோட்டில் இந்த கிரகங்களோட தசா புத்திகள் வரும்போது மட்டும்தான் அது விபரீத ராஜயோகமாக இருந்தாலும் சரி, நீசபங்க ராஜயோகமாக இருந்தாலும் சரி, புத ஆதித்ய யோகமாக இருந்தாலும் சரி, அது இப்போ நீங்கள் பதில் சொல்ல போகிறேன், நான் என்ன சொல்ல போகிறேன், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிரோ ராஜயோகமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து அந்தந்த தசாபுத்தியில் தான் வேலை செய்யும். அது வர வரைக்கும் நாம் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கணும்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த உங்களுடைய கேள்வி, கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 6ஆம் அதிபதிக்கு பேர் சனி பகவான். உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போது 6ங்கிற கெட்டவன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறானே அப்படின்னா அதனால் கெட்டுட்டானா அப்படின்னா கண்டிப்பாக 6ஆம் இடத்துக்கு அதிபதி 8ல் இருக்கிறான், கெட்டுட்டான். அவன் சும்மா கெட்டானா? இல்லைங்க, அவன் நீச்சமாகி கெட்டு இருக்கிறான். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்போ நமக்கு நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது இல்லைங்க. சராசரி மனுஷனை காட்டிலும் உங்களுக்கு அதிகப்படியான கேவலங்களும் அவமானங்களும் தண்டனை இல்லை, கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்படும். கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி, அவமானம் போன்ற பல துன்பங்களை கொடுக்குங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு ஒன்றுமே பண்ணாதவங்கள காப்பாற்றி கொடுத்துரும், கடைசியாக ஜெயிச்சிடும். மகாபாரத்தில் பெரிய சண்டையை போட்டு கடைசியாக அதில் ஜெயிக்க வச்சாங்க.